இப்போ வந்து இந்த கயிறை வந்து ஜாயின் பண்ண போகிறோம். எப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் நல்லா புரியும். இப்போ வந்து 2 கயிறையும் நம்ம வந்து வாட்டமாக வந்து எடுத்துக்கிட்டோம். இங்காமியா இது ஒரு கயிறு, அந்த பழைய இது ஒரு கயிறு. இப்போ ரெண்டத்தையும் வந்து கயிறு உள்ள மாதிரியாவே அப்படியே ஜாயின் பண்ண போகிறோம். இருக்கு இல்லையா, அவனை கூப்பிட்றாங்களுக்கியா. இப்போ வந்து இந்த பழைய கயிறில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரெண்டுத்துலேயும் பிரிவு எடுத்துட்டு காமியா செஞ்சுட்டு வெளில ஒரு கயிற்றுலையும் பார்த்தீங்கன்னா வந்து இந்தமாரி 3 பிரிவாக வந்து கயிறு இருக்கும். இதில் 3 பிரிவு எடுத்தாச்சு, இதில் 3 பிரிவு எடுத்தாச்சு. இதை ஜாயின் பண்ணி காட்டுறோம், அது எப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். அப்படியே கயிறு மாதிரியாகவே இருக்கணும் நீட்டாகவே. இது முதல்ல எப்படி ஜாயின் பண்ணால் ரெண்டத்தையும் அப்படியே ஒன்றா வந்து இப்படி வந்து அப்படியே வச்சுக்கணும். ஜாயின் பண்ணுற மாதிரி ரெண்டத்தையும் ஒன்றா அப்படி வச்சுக்கணும். வச்சதுக்கப்புறம் அப்படியே பார்த்துட்டே இருங்க, அப்படியே தெளிவாக கட்டணும். அப்படியே தெளிவாக வச்சதுக்கப்புறம் அந்த பழைய கயிறு இருக்குங்களா, பழைய கயிறில் வந்து ஒரு இது வந்து அழகாக அந்த மடக்கி அதை வந்து எடுத்துக்கணும். ஜெகனா சிங்கப்பூர் போயிட்டான். சிங்கப்பூர்ல ஆமாம், முந்தானத்து அதான் நண்டோல ஓடி இருக்கா. நண்டோல வாய்ஸ் வீட்டில் தான் கொடுக்குற மாதிரி இருக்கும். நண்டோல ஓடி இருக்கா. நண்டோலா நண்டோல எடுத்து பண்ணுது. ஒரு 4 வாட்டி எடுத்தா மீன் தான் படவே இல்லை. அதான் நண்டோல எடுக்கலான்னு சொல்லிட்டு. உள்ள மீன் போட்டுருக்காமா. உள்ளே போறீங்க உள்ளதானா. ஐஸ் வீட்டில் போய் கொடுக்க வேண்டியதுதான். வெட்டுறது தானே இது எல்லாம். குருறதா வெட்டி விட்டுருலாம். அது கயிறு சதிரி கிடக்கும். போதும் சரி போதும் இதை மட்டும் கட் பண்ணி விட்டுறான். ஃபினிஷிங் ஆகணும்ல. நம்ம இங்கே டக்குன்னு வந்தால் தான் ஏதாவது வீடியோ போடுறதுக்கு இந்த மாதிரி கண்டென்ட் கிடைக்கும். அப்படிதான். இப்போ வந்து நம்ம 2 கயிறை வந்து பக்காவாக ஜாயின் பண்ணியாச்சு. இதை வந்து அழகாக கத்தியை வந்து இப்படி முனைக்கிட்ட அப்படியே வெட்டி எடுத்துருவாங்க. வெட்டி எடுத்தோன்னா இப்படி கயிறு மாரி நீட்டாகிடும். ஏன் இப்படிலாம் பண்ணுறாங்கனாக்கா, இப்போ நம்ம ஒரு இடத்துல வலையை போடுறோம், வலைலாம் மாட்டி இந்த கயிறுலாம் கோக்குறோம்னாக்கா இது ஈஸியாக போயிடும். இப்போ முடி போட்டு வச்சா வலை இப்படி கொத்தாடி மாட்டிக்கும். இப்படி போட்டு வச்சுன்னா வலைலாம் அழகாக சரைட்டு ஒடியாந்துடும். அதுக்காக தான் இந்த மாரி போடுறாங்க. இது பேர் என்ன? இது பேர் வந்து நாங்கள் வந்து தலைக்குத்துன்னு சொல்லுவோம். தலைக்குத்துன்ற தலையில் குத்தக்கூடாது. கயிறுக்கும் ஜாயின் பண்ணுறது பேர் வந்து தலைக்குத்து. ஒரு கயிறுலேருந்து இன்னொரு கயிறு அப்படி ஜாயின் பண்ணி விட்டாது சூப்பராக. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணிவிடுங்க. பாய். வீடியோ ஒன்று சரி பார்க்க மறந்துட்டேன்.